நான் மும்பையிலேருந்து வரேன். சிவகுமார் என் பேர். எங்கேருந்து வரீங்க? மும்பையிலேருந்து வரேன். மும்பையிலேருந்து இதுக்காக தான் வரீங்களா? மும்பையிலேருந்து இதுக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் சார். என் பேர் சிவகுமார். நான் சின்ன வயசுலேருந்தே கேப்டனோட தீவிர ரசிகனாக இருந்தேன். அவருடைய படங்களும் அனைத்தும் நிறைய இருந்தது. இருந்தாலும் ரொம்ப ஒரு நேர்மையான நல்ல மனுஷன். அந்த முறையில் நான் இன்றைக்கி அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக மும்பையிலேருந்து வந்திருக்கிறேன் சார். எப்படி ஒரு திருப்தியாக இருந்துச்சு? நல்ல திருப்தியாக இருந்தது சார். சாப்பாடு போட்டாங்க, நல்ல திருப்தியாக இருந்தது. சாப்பாடு கீப்பாடு அனைத்தும் அருமையாக நல்லா இருந்தது சார். அனைத்தும் எதுவும் குறையும் இல்லை சார். திருப்தியாக இருந்தது சார். கேப்டனை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது கேப்டனை பற்றி ஏதாவது தெரியுமா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். யாராவது எதுவும் சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல ஒரு தெய்வம், அவ்வளோதான் சொல்ல முடியும் சார். சரி, இப்போ வரக்கூடிய தேர்தலில் கேப்டனுடைய கட்சி தேமுதிக வந்து கண்டிப்பா வாக்குவாதம் வரும் சார். வெற்றி பெறும், அது ஓகே. எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லதுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏடிஎம்கே, டிஎம்கே? என்னுடைய கருத்து தனியா நின்னா நல்லா இருக்கும். தனியா நின்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் டிஎம்கே சொல்ல முடியாது சார். மற்ற கட்சி எனக்கு தெரியாது. தனியா நின்னா தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். உங்களுடைய கருத்து அதுதான்? என்னுடைய கருத்து. எதனால யார் கூடயும் கூட்டணி வேணான்றீங்க? அது தலைவர் ஆரம்பத்துலேருந்தே அந்த கருத்துல தானே இருந்தாரு, தனித்து நிற்கணும்ட்டு. அதுக்கப்புறம் தானே போனாரு. அதனால நல்ல கருத்து, அதை ஏற்றுக்கணும். தேங்க்யூ. வணக்கம். என்னோட நேம் சந்தோஷ். ஸோ நான் முகப்பேர்லேருந்து வரேன். ஸோ சாரோட இடத்துக்கு வந்து நான் 2வது டைமாக வரேன். நானும் சிஸ்டர் வந்துக்கிறோம். ஸோ சாரை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா அவர் அரசியல்வாதி தாண்டி, அவர் நடிகர்கள் தாண்டி நல்ல ஒரு மனிதர் அப்படின்றது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையும் சரி, சக மனுஷங்களும் சரி, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அவரால் கெட்டு போனவங்க ஒருத்தரும் கிடையாது. அவரோட நிறைய பேர்லாம் லைஃப்ல நிறைய பேர் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய இளைஞர்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துருக்காரு. வேலை தேடுற டைம்ல நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. இவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும், இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி பழகணும், ஏது பழகணும். சும்மா எடுத்த உடனே இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டைவர்ஸ்ன்றது ரொம்ப ஹிட்ல போகுது. ஆனா அப்படிலாம் இல்லாம இவர் பாத்தீங்கன்னா இத்தனைக்கும் லேட் மேரேஜ், ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ். ஒரு 40 years கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, சரியா தெரியல. பட் இத்தனை பேத்துக்கும் ஒரு பெரிய ஃபேமிலியா இருந்து எல்லாத்துக்கும் எல்லா ஒர்க்கும் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் இவரோட மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி இவங்க சாருக்கு அமைஞ்ச ஒய்ஃபும் பாத்தீங்கன்னா சாதாரண பெண்மணி கிடையாது. ரொம்ப ரொம்ப போல்டான பெண்மணி. அவருக்கேற்ற ஒரு அருமையான ஒரு ஒய்ஃப் ஆண்டவன் கொடுத்துருக்காங்க. இதனாலதான் அவர் இன்னும் சிறப்பா அவர் வந்து அவர் லைஃப்ல இருந்திருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை. நாங்களாம் வந்து அவர் ஈரோடு இருந்தபோது நாங்களால பார்க்க முடியாம போயிட்டோம். பட் இவ்வளவு எங்கேஜ்ல எங்களுக்கும் அவர் இவ்வளவு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் ஒரு சினி இண்டஸ்ட்ரியில இருந்து, ஒரு அரசியல்வாதியில இருந்து, நல்ல மனுஷனா வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஸோ இதுதான் நாங்க அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு லைஃப் லெசன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ லைஃப்ல மணியை தாண்டி, காசு தாண்டி உறவு, சொந்தம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம் வந்து இவர் நிறைய விஷயத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்துல வந்து யாரும் மக்கள் இவர்கிட்ட சாப்பிட்ட மக்கள் மட்டும் இல்லாம இவர்கிட்ட பழகின மக்கள் இல்லாம யாரும் இதை மறக்க கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாரும் பின்பற்றுங்க. இவர்கிட்ட இருந்து இந்த ஒரு பண்பை கத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. ஒரே ஒரு கேள்விதான். கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாருமே அவரை கண்டுக்கல. இன்னைக்கு இறந்து 64 நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் குறையாம டெய்லி வந்து தரிசனம் பண்ணிட்டு போறாங்க. இதை பத்தி எப்படி பாக்குறீங்க? இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கண்டிப்பா அவர் இருந்த போதுமே அவர் கூட வாழ்ந்தவங்களுக்கு, அவர் கூட பழங்களுக்கு எல்லாத்துக்குமே அவர் அருமை தெரியும். பட் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆள் இல்ல, இப்ப இந்த இடத்த நிரப்புறதுக்கு யாராலுமே முடியாது. இப்ப அவர் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு அம்மா இருந்தாலும் ஏதாவது திட்டினாலே கோச்சிட்டு போயிடுவாங்க. பட் இவர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு அம்மாவா இருந்ததா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடுன்றது ஒவ்வொரு வேலையும் யாரு கொடுப்பாங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துலதான் இவர் வந்து ரொம்ப யாரையும் விட்டு கொடுக்காம எல்லாத்தையும் அரவணைச்சு போறதுன்ற ஒரு பண்பை வந்து இவர் கடைசி வரைக்கும் வச்சிருந்ததுனாலதான் இவருக்கு இந்த ஒரு பேரு, இந்த ஒரு மரியாதை இவருக்கு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா பெண்களுமே கத்துக்கணும். முதல்ல பெண்களுக்குமே இப்ப நிறைய விஷயம் இல்லாம தான் போச்சு. ஏன்னா பிகாஸ் நிறைய நாங்களும் யங்ஸ்டர் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நாங்களும் சோசியல் விஷயம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு டாக் இருக்குன்னா எங்க வீட்டுல வந்து யூரின் போக கூடாது, பாத்ரூம் போக கூடாதுன்னு சொல்லி உஜாலா பாட்டிலாம் 10 ரூபாய் கொடுத்து உஜாலா பாட்டிலாம் வாங்கி மிக்ஸ் பண்ணி வைக்க தெரியுது. ஆனா அதுக்கு ஒரு பொறையோ ஒரு பாலோ வைக்க பெண்களுக்குமே மனசு இல்லாம போயிடுச்சு. நான் பெண்களுக்கு ஆப்போசிஷன் பண்ற ஆள் கிடையாது. ஆனா இது நடக்குது. ஆனா இவர் அப்படி கிடையாது. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆனா இருந்தாலும் சரி, திருநங்கா இருந்தாலும் சரி, திருநம்பியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற ஒரு பர்சன் தான் அது இவரா தான் இருக்க முடியும். இவர் இருந்தா ஒரு பெரிய பலம், இவர் இல்லாம இருந்தது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பலம் இல்லாம தான் எல்லாரும் ஃபீல் பண்றோம். இது எப்படி நிரப்ப போறாங்க அடுத்து வரும் பீப்புள் தான் டிசைட் பண்ணணும். தமிழ் மக்கள் எல்லாமே இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அடுத்த முடிவு நல்ல ஒரு முடிவா எடுத்தா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். வரக்கூடிய தேர்தல் வந்து கேப்டன் அவருக்கு மறைவுக்கு அப்புறம் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். இந்த தேர்தலில் இவங்க யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்? ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, இல்லைன்னா தனியா நின்னா நல்லா இருக்குமா? உங்க கருத்து என்ன? ஒரு கஷ்டமான கேள்விதான்.
அவர் கூட்டணி வைக்கிறது வந்து தலைமை முடிவு பண்ணட்டும், யாரோட கூட்டணி வைக்கணும் முடிவு பண்ணட்டும். பட் இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து இப்ப வளர்ந்து வரும் கட்சிகள் கூட கொஞ்சம் கூட்டணி வச்சா கொஞ்சம் நல்ல ஒரு இது இருக்குன்னு இருக்கும் நம்பிக்கை இருக்கு. பிகாஸ் அவருக்குன்னு தனி ஒரு பேர் இருக்கு, தனி ஒரு கூட்டம் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு வளர்ந்து வரும் கட்சி கூட அவங்களும் கொஞ்சம் கூட்டணி வச்சாங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்கும். பட் அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்ற தலைமை தான் முடிவு பண்ணோம். வளர்ந்து வரும் கட்சி அப்படின்னா சீமான் கட்சி தான் வளர்ந்து வர கட்சி, மீதி எல்லாம் வளர்ந்த கட்சி. நீங்க யார் கூட கூட்டணி வைக்கணும் உங்களுடைய கருத்து? ஸோ என்னுடைய கருத்து வந்து இப்ப அண்ணன் சீமான் சாரை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவரும் இப்போ ஒரு சக மனுஷன், அவரும் நல்ல போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் ஆல்ரெடி பவர் இருந்த பர்சன். ஸோ இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இன்னும் கொஞ்சம் பலமா நிக்கலாம் அப்படின்றது. இப்ப இவங்க சீமானண்ண கட்சி கூட்டணி பத்தியே பேசல. இப்போ நம்ம கேட்கிற கேள்வி 4 கேள்வி தான். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, இல்லைன்னா தனியா நிக்கணும். இதுல 4ல உங்க கருத்து எது? ஸோ இப்படி இந்த ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தனியா நிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ ஆல்ரெடி தனியா இருந்திருக்காங்க. பட் தனியா நிக்கிறவங்க உங்களுக்கு புது விஷயம் கிடையாது. பட் தனியா நிக்கிறதே எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு தனி ஒரு பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தனியா நிக்கிறது நல்லதுன்றீங்க? நல்லதுதான். தேங்க்யூ பிரதர்.